இன்னைக்கு இத்தனை பேசக்கூடிய சீமான் பாப்பா தமிழன் கிடையாதுன்னு சொல்லுவானா? மாறாக தமிழ் சமூகத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய 6 பார்ப்பனர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்திருக்கேன் இந்த தேர்தல்னு பாப்பா தமிழ் என்ன அங்கீகரிக்கிறான். அப்படின்னா அப்பவே நம்ம செருப்பு கட்டி அடிக்க வேண்டாம். ஏண்டா இதைத்தாண்டா நாங்களும் சொன்னோம். தமிழருங்கிற சொல்லுக்குள், தமிழருங்கிற அடையாளத்துக்குள் பாப்பா எளிமையா வந்துருவான், திராவிடங்கிற சொல்லுக்குள் பாப்பா வரமாட்டான்னு நம்ம சொல்லும் போது நம்மளுடைய வாதத்தை அவன் எளிமையா முறியடிக்கல. உங்களுக்கு என்ன தமிழருங்கிற சொல் கொண்டு பார்ப்பனர்களை தவிர்க்கணும், அவ்வளவுதானே. நான் எங்களுடைய தமிழருங்கிற வரையறைக்கு கீழ் தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் தமிழே பேசினாலும் அவர்கள் தமிழர்கள் கிடையாது. நாளையிலிருந்து நீங்க திராவிடங்கிற சொல்லை கைவிட்டு விட்டு தமிழருங்கிற சொல்லை ஏத்துக்கோங்கன்னா நாளைக்கே நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயார். ஆனா திராவிடங்கிற சொல் வேண்டான்னு சொல்லக்கூடியவனாச்சும் ஒருத்தன் பார்ப்பனர்கள் தமிழர்கள் கிடையாதுன்னு சொல்றதுக்கு தயாரா? நான் ஆரிய வழி வந்தவன் ஒவ்வொரு பாப்பானும் சொல்லிக்கிறான். ஆனா இந்த தண்ட கருமாந்தரங்க நம்ம கூடயே உட்கார்ந்துக்கிட்டு நீ திராவிடன்னு சொல்லாதன்னு நமக்கு பாடம் எடுக்கிறான். முதலையும் பாப்பாங்கிட்ட போய் உன்னை நீ ஆரியன்னு சொல்லிக்காதன்னு சொல்லணும்ல. அவன் தன் ஆரியன்னு சொல்லிக்குவானா? ஹரப்பா மொகதரா நாகரீகம் ஆரிய நாகரீகம் அவன் சொல்லிக்குவானா? அவன் வரலாற்று ரீதியாக அத்தனையும் ஆரியமயப்பட்டது, சமஸ்கிருதமயப்பட்டதுன்னு அவன் சொல்லிக்குவானா? அதற்கு எதிராக போர் செய்வதற்கு நம்ம திராவிடங்கிற சொல்லை எடுத்துட்டு போனா நோ நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, திராவிடங்கிற சொல்ல வீட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்வது என்பது ஆரிய பாப்பானுகளுக்கு கழுவி விடுற வேலை அப்படிங்கிறதா உண்மை. தொடர்களை குறிப்பிட்டு திராவிட தமிழர் அப்படிங்கிற இந்த தலைப்பை வைப்பதற்கான காரணம், எனக்கு தெரிஞ்சு 2012 இறுதியில் தான் நான் இது பெரியார் இயக்கங்களுக்குள் இந்த சிந்தனைக்குள் வரேன். அப்போதிருந்தே திராவிடங்கிற இந்த சொல் மீது ஒரு திட்டமிட்ட பரப்புரையும் தாக்குதலும் இந்த மண்ணில் நிகழ்த்தப்பட்டுச்சு. நீங்கள் கேரளாவில் திராவிடர்னு சொல்லிக்கிறாங்களா, கர்நாடகாவில் திராவிடர்னு சொல்லிக்கிறாங்களா, ஆந்திராவில் சொல்கிறாங்களா, நம்ம மட்டும் இழிச்ச வாயங்களா அப்படிங்கிற இதை ஒரு பரப்புரையை வச்சாங்க. கேட்குறதுக்கு கன்வின்சிங்காக இருக்குது. ஆமாம் இல்லை, திராவிடர்னா அவங்களும் தங்களை திராவிடர்னு சொல்லிக்கணும். அவங்க எல்லாம் தங்களை திராவிடர்னு சொல்லிக்காத போது நாம் மட்டும் சொல்லிக்கிறோன்னா அதில் ஏதோ நம்ம ஏமாற்றக்கூடிய வித்தை இருக்குமோ அப்படிங்கிற இந்த புள்ளியில் சராசரியாக எல்லோருமே கன்வின்ஸ் ஆவாங்க. ஆனால் இப்படி வைத்த வாதத்தை நாம் சரியான வகையில் முறியடித்தோமா அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா உண்மையில் திராவிடங்கிற சொல் தமிழர்களுக்கு எதிரானது அப்படின்னு பரப்பப்பட்ட இந்த பொய் பிரச்சாரத்தில் நம்ம டிஃபென்ஸ் மோட் எடுத்தோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் ஏன் திராவிடங்கிற சொல்ல பயன்படுத்த வேண்டிய தேவை வந்துச்சு நாங்கள் அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இறங்கி போய் ஒரு தண்ணீர் விளக்கத்தை தான் கொடுத்தோமே ஒழிய உண்மையில் திராவிடங்கிற சொல்லை ஏன் நாங்கள் பயன்படுத்துகிறோங்கிறத ஆணித்தரமாக நான் முன்வைக்கலைங்கிறது தான் கசப்பான உண்மை. டிஃபென்ஸ் மோடில் போய் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா, ஏங்க இது ஒரு சித்தாந்தத்துக்கான பேர், ஒரு அரசியல் சொல்தாங்க அப்படின்னு இப்படியெல்லாம் நம்ம பேச ஆரம்பித்தோம். நீங்கள் உண்மையில் திராவிடங்கிற சொல்லை ஒரு சித்தாந்தத்தின் பேராக நாம் பயன்படுத்துகிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. அரசியல் தளத்தில் திராவிடங்கிற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் இத்தனை சொற்கள் இருக்க, பல லட்சம் தமிழ் சொற்கள் இருக்க, நாம் ஏன் திராவிடங்கிற சொல்லை தேர்ந்தெடுக்கணுங்கிற கேள்வி இருக்குல்ல. எதோ சொல்ல பயன்படுத்தி இருக்கலாம், ஏன் திராவிடங்கிற சொல்லை பயன்படுத்த வேண்டிய தேவை வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்வின்சிங்கான பதிலை இன்றைய தலைமுறைக்கு நாம் சொல்லலை அப்படிங்கிற ஒரு குறைபாடும் ஆற்றாமையும் நமக்கு முன்னாடி இருந்தே இருந்துச்சு. நீங்கள் திராவிடங்கிற சொல் என்பது தமிழருங்கிற சொல்லுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டு. தமிழர்னு நீ யாரும் சொல்லக்கூடாதுப்பா, நாங்கள் திராவிடர் கழகத்தை துவங்கியாச்சு, இனி நீங்கள் அத்தனை பேரும் திராவிடர்கள் தான், இனி நீங்கள் தமிழர் கிடையாது அப்படின்னு ஏதோ திராவிடர் இயக்கம் சொன்னது போலவும், திராவிடங்கிற சொல் தமிழருங்கிற சொல்லை பயன்படுத்துவதற்கு ஏதோ தடை விதித்தது போலவும், தமிழருங்கிற பெருமைக்கும் தடையாக இருந்தது போலவும் ஒரு பின்பத்தை இங்கே திட்டமிட்டு கட்டமைச்சாங்க. ஆனால் ஒரு போகிற போக்கில் லெஃப்ட் ஹேண்டில் இதை நாம் எளிமையாக டீல் செய்திருக்கலாம். நாம் தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பார்வையானது எனக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்தே இருந்துச்சு. நீங்கள் ஏன்னா உலகம் முழுவதுமே நீங்கள் இது பல இடங்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு 5 வருடங்களாக இதை நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் அதர்மம் சேனல் வாயிலாக சீமான் எதிர்ப்பை நான் பேசியிருந்தாலும், சீமான் எதிர்ப்பை காட்டிலும் திராவிடங்கிற இந்த சொல்லை ஒட்டி நான் பேசிய வீடியோக்கள் பலரை போய் சென்றடையலை அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் பெரியார் ரொம்ப தெளிவாக
நீங்கள் திராவிடங்கிற சொல் என்பது பண்பாட்டு விடுதலை தளத்தில் நான் பயன்படுத்தக்கூடிய சொல். அதே நேரம் அரசியல் விடுதலைக்கு நான் தமிழருங்கிற சொல்ல தான் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அப்படின்னா திராவிடங்கிற சொல் தமிழருங்கிற சொல்லை ரீப்ளேஸ் பண்ணல. ஒரு தேவைக்கு நான் திராவிடங்கிற சொல்லை பயன்படுத்தினாலும் இன்னொரு தேவைக்கு தமிழருங்கிற சொல்லை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பெரியார் தெளிவாக சொல்கிறார். நீங்கள் இப்போ நம்மக்கிட்ட கேட்குறாங்க பார்த்தீங்களா, பவுலிங்கா ஃபீல்டிங்கா, அந்த மாதிரி நீங்கள் தமிழரா ரெண்டில் ஏதோ ஒன்று தான் தொடணும் அப்படிங்கிறதே அறிவியலுக்கு முதல்ல புறம்பான ஒரு வாதம். நீங்கள் உலகம் முழுவதுமேங்க மரபினம் தேசிய இனம்ங்கிற 2 வகையான இனக்கூறுகள் இருக்காங்க. மரபினம்ங்கிறது உடல் கூறு வாயிலாக நீங்கள் ஒரு மனிதனுடைய தோற்றம், அவங்களுடைய மண்டை அளவு, உயரம், இதையெல்லாம் வைத்து மரபு இனம் வேற. அந்த ஒரு மரபு இனத்துக்கு கீழே பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் உலகளாவிய பார்வை. தோழர் மணிக்கோ பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னது போல மானிடவியல் இதைத்தான் உறுதிப்படுத்துது. ஆனால் இங்கே என்ன சிக்கல்லாம், மானிடவியல் பார்வையும் இங்கே இல்லை, அறிவியல் பார்வையும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இனம்னா தமிழினம் மட்டும்தான், அதை தாண்டி எந்த அடையாளத்தையும் நான் ஏற்க மாட்டேன் அப்படிங்கிறது கேட்கறக்கு நல்லா இருக்கலாம். ஆனால் இது அறிவியல் பூர்வமாக ஒத்து வருமாங்கிறது ஒன்று. இன்னொன்று, பண்பாட்டு போரில் ஆரிய பார்ப்பனியர்களை எதிர்க்க, அந்த போரில் நாம் ஈடுபட நாம் இதையும் பேசியாக வேண்டும்ங்கிற கட்டாயத்தை மறைத்து, இது ஏதோ திட்டமிட்டு இங்கே இருக்கக்கூடிய சில கன்னடர்கள் தெலுங்கர்கள் பிழைப்பதற்காக திராவிடங்கிற சொல்ல கொண்டு வந்துட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு பச்சை பொய்யை கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் இந்த மண்ணில் கடந்த 10-15 ஆண்டுகளாக பேசுகிறாங்க. 100 ஆண்டு காலமாக திராவிடங்கிற சொல்லை திராவிட இயக்கங்கள் ஆரிய பார்ப்பனர்களுக்கு எதிரான போரில் நாம் ஒரு கேடயமாகவும் ஆயுதமாகவும் நாம் பயன்படுத்திட்டு வர்றோம். ஆனால் அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம இந்த வாதத்தில் ஏறி அடிச்சிருக்கணும், ஆனால் எந்த அளவில் நாம் அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி இருக்குது. நீங்கள் உலகம் முழுவதுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 மரபினங்கள் இருக்குது. நீங்கள் காக்கேசியன் இனம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது வெள்ளை இனம். நீங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரனும் காக்கேசியன்கிற மரபணத்துக்கு கீழே தான் வர்றான். பிரான்ஸில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரனும் காக்கேசியன்கிற மரபணத்துக்கு கீழே தான் வர்றான். ஆக மரபண ரீதியாக 2 பேருமே ஒரே மரபணத்தை சார்ந்தவர்கள். ஒரு உதாரணத்துக்கு நான் அமெரிக்காவையும் பிரான்ஸையும் சொல்கிறேன். ஆக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளையனும் காக்கேசியன், பிரான்ஸில் இருக்கக்கூடிய வெள்ளையனும் காக்கேசியன். இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காக்கேசியன் கிட்ட போய் நீ ஆங்கிலேயனா அல்லது காக்கேசியனான்னு கேட்டால் அவன் என்ன பதில் சொல்லுவான்? நான் 2ம் தான் சொல்லுவான். மரபின ரீதியாக நான் காக்கேசியன், நான் பேசும் மொழி வாயிலாக தேசிய இனத்தின் ரீதியாக நான் ஆங்கிலேயனாகவும் அமெரிக்கனாகவும் வாழ்கிறேன் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பதில் சொல்லுவார். அதே மாதிரி பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளைக்காரனிடம் போய் நீ பிரெஞ்சுக்காரனா அல்லது காக்கேசியனான்னு கேட்டால் நான் 2ம் தான் பதில் சொல்லுவான். கூடுதலாக நாடாக நான் பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவன் 3வது ஒரு அடையாளத்தையும் சொல்லுவான். அப்படின்னா உலகம் முழுவதுமே பிறப்பின் அடிப்படையில் 2 அடையாளங்கள் டிஃபால்ட்டாக வரும். ஒன்று மரபின அடையாளம், இன்னொன்று தேசிய அடையாளம். நீங்கள் இதே அமெரிக்கா பிரான்ஸுக்கே வருவோமே ஒரு எடுத்துக்காட்டுக்கு. இதே அமெரிக்காவில் கருப்பின மக்களும் வாழ்கிறாங்க, அதே மாதிரி பிரான்ஸ்லேயும் கருப்பின மக்கள் வாழ்கிறாங்க. நீங்கள் பிரான்ஸில் இருக்கக்கூடிய கருப்பின மக்களிடம் போய் நீ கருப்பினத்தை சார்ந்தவனா அல்லது பிரெஞ்சுக்காரனான்னு கேட்டால் நான் 2ம் தான் சொல்லுவான். அதே மாதிரி தான் அமெரிக்காவிலும். நீங்கள் அதே மாதிரி அமெரிக்காவில் வெள்ளையின மக்களுக்கும் கருப்பின மக்களுக்கும் ஒரு உரிமை போர் நடந்துச்சு. உண்மையில் கருப்பின மக்களுக்கான உரிமை போர். வெள்ளையின ஆதிக்க வர்க்கம் கருப்பின மக்களுடைய உரிமையை பறித்த போது அந்த போராட்டமானது மார்ட்டின் லூதர் கிங் போல பலரால் முன்னெடுக்கப்பட்டுச்சு. அப்போது அந்த மண்ணில் இருந்த ஆங்கிலேயனும் கருப்பின மக்களும் ஒரே மொழி தான் பேசினாங்க. ஆக ஒரே மொழி பேசக்கூடிய 2 மரபினத்துக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வந்தால் அங்கே இருக்கக்கூடிய கருப்பின மக்கள் நாங்கள் ஆங்கிலேயர்கள் அப்படின்னு தன்னுடைய மொழி அடையாளத்தை வைத்து அந்த போரில் ஈடுபடலை. நாங்கள் ஆங்கிலேயர்கள், நாங்கள் பேசக்கூடிய மொழி ஆங்கிலம், அந்த மொழி தான் உயர்ந்ததுன்னு அங்கே இருக்கக்கூடிய கருப்பின மக்கள் பேசியிருந்தால் அடுத்த நாளே அந்த போராட்டம் நிறுத்து போயிருக்கும். வெள்ளைக்கார சிம்பிளாக முடிச்சுட்டு போயிருப்பான்.
நானும் ஆங்கிலம் தாண்டா பேசுகிறேன், நீயும் ஆங்கிலம் தான் பேசுகிற, நானும் ஆங்கிலம் தான், இதில் என்ன நமக்குள்ள சிக்கல்னு ஒரே நாளில் அதை முடிச்சிருப்பான். ஆனால் மாறாக மொழி அடையாளத்தை தாண்டி வேற ஒரு அடையாளம் எனக்கு தேவைப்படுகிறது. நான் வேற அவ வேறன்னு பிரித்து காட்ட எனக்கு வேற ஒரு அடையாளம் தேவை. அப்படிங்கிற அந்த புள்ளியில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பின மக்கள் கருப்பர்கள்ங்கிற அடையாளத்தோடு அதே நாட்டில் அதே மொழி பேசிய ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க. அப்படியே இந்திய துணைக்கண்டத்துக்கு வருவோம். இந்திய துணைக்கண்டத்தில் நீங்க ஹரப்பா முகஜதாரா வரைக்கும் தமிழர்கள் நாகரிகம் படைத்தார்கள்ங்கிற வரலாறு சொல்லுது. நீங்க இந்த துணைக்கண்டம் முழுவதுமே தமிழ் மொழி பேசப்பட்டது அப்படிங்கிறத புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உறுதிப்படுத்துகிறார். ஆக அப்படியான சூழல்ல இங்க கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்கள் ஒடுக்கப்பட்டு தென்னகம் வரைக்கும் வராங்க. தென்னகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மொழியையும் ஆரிய பார்ப்பனர்கள் வஞ்சகமாக சிதைத்து மேலும் நம்மை சிறிய மக்களாக மாற்றி இன்னைக்கு தமிழ்நாடுங்கிற மக்களாக மட்டும் நாம் வாழ்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் தமிழ் பேசக்கூடிய மக்களாக நாம் இருந்திருந்தால் நம்மளே எனக்கு தெரிஞ்சு 40 கோடி தமிழர்களாக இருந்திருப்போம். நீங்கள் இந்த எண்ணிக்கையானது இன்னைக்கு ஈரான் சண்டை போடுது பார்த்தீங்களா, நான் ஒரு தனித்த தேசியனம்னு, அந்த ஈரானினுடைய எண்ணிக்கையை விட தமிழர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு கோடிகள் இருந்திருக்கும். ஆக இன்னைக்கு தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலமாக நாம் சுருங்கியே எனக்கு தெரிஞ்சு சில ஆயிரம் ஆண்டுகளாச்சு. ஆக அப்படி தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டு கடைசியில் தமிழ்நாடுங்கிற தென்கோடியில் ஒடுக்கப்பட்ட தமிழன் ஒரு கட்டத்தில் எப்படி அங்கே கருப்பின மக்கள் தன்னுடைய உரிமை போரை தொடங்கினானோ அதே மாதிரி இங்கே திராவிடர் இயக்கமும் தன்னுடைய உரிமை போரை துவங்குது. எப்படி அமெரிக்காவில் கருப்பின மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வெள்ளையனும் தமிழ் மொழி பேசினானோ அதே போல இந்த தமிழ்நாட்டிலும் இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகளான தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாப்பானும் இங்கே தமிழ் பேசிட்டு இருக்கான். அது தமிழ்னு சொல்ல முடியாது, ஆனால் அவன் பேசக்கூடிய கொச்சையான வடிவையும் நாம் தமிழ்ல தான் அடையாளப்படுத்த முடியும். ஆக அப்படியான சூழல்ல நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு மயிலாப்பூர்ல போய் நம்ம முற்றுகையிட முடியுமா? ஓய் நானும் தமிழ் தான் ஓய் பேசுறேன் அப்படின்ட்டு அடுத்த நாளே பாப்பான்னு சொல்லிடுவான். ஆக அப்படின்னா மொழி அடையாளத்தை தாண்டி கூடுதலாக நீ வேற நான் வேறன்னு சொல்லுவதற்கு எனக்கு ஒரு அடையாளம் தேவை அப்படிங்கிற அந்த புள்ளியில் தான் பெரியார் மரபின ரீதியாக நாங்கள் திராவிடர்கள், மரபின ரீதியாக நீ வேற நான் வேறன்னு எதிரியை தனிமைப்படுத்துவதற்கு திராவிடர்ங்கிற மரபின சொல்லை பெரியார் பயன்படுத்துகிறார். ஆக பெரியார் பாப்பா வேற நம்ம வேறன்னு பிரித்து காண்பிப்பதற்காகத்தான் திராவிடர்ங்கிற சொல்லை மரபணு ரீதியாக சொன்னார். இதுலன்னா பெரியார் மரபணுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை தன்னுடைய வாழ்நாளில். தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பேசிய பெரியார் தேசிய இன விடுதலைங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தாமையே மரபின அரசியல் பேசுவோர் என்ன பேசுவாங்களோ, தேசிய இன விடுதலையை பேசக்கூடிய புரட்சியாளர்கள் என்ன பேசுவாங்களோ அது அத்தனையும் பெரியார் பேசியிருக்கார். ஆக இப்படி நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடிய ஆரிய பாப்பான் நம்ம மொழி பேசிட்டு நம்மளோடே வாழ்ந்து வஞ்சகமாக நம்மளை ஒடுக்கி இருக்கான். ஆக நாம் வேற அவன் வேறன்னு பிரித்தி காண்பிப்பதற்கு நமக்கு ஒரு அடையாளம் தேவைங்கிற புள்ளியில் தந்தை பெரியார் பாப்பான் ஆரிய நான் திராவிடன்னு பிரித்து காமிச்சார். நீங்க வெறுமனே மொழி அடையாளம் போதுமானதை நீங்க பேசக்கூடியவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீ மரபின அடையாளத்தை பேசாதே அப்படின்னு தான் என் பாயிண்ட்ல சொல்ல வர்றாங்க. ஏன்னா மரபின அடையாளத்தை பேசுனா இந்த துணைக்கண்டத்தில் பூர்வகுடிகள் நாம பாப்பா வந்தேரின்னு என் ரிசல்ட் வரும். ஆக அப்படி ஒன்று வந்து விடக்கூடாதுங்கிறக்காக நீ இந்துன்னு சொல்லிக்கோ, தென்னிந்தியன்னு சொல்லிக்கோ, தமிழர்னு கூட சொல்லிக்கோ, ஆனால் பார்ப்பனர் அல்லாதவர்ங்கிற அரசியல் பேசக்கூடிய திராவிடங்கிற சொல்லை பயன்படுத்தாதே அப்படின்னு பாப்பாங்க கதறுவதற்கு இதுதான் காரணம். நான் முன்னாடி பேசினப்ப சொன்னது போல இந்த ஒட்டுமொத்த துணைக்கண்டத்திலும் ஆரிய பார்ப்பன எதிர்ப்பை நாம் தான் பேசுகிறோம், வேற எந்த மாநிலமும் பேசுவது கிடையாது. நாம் ஏன் இவ்வளவு கூர்மையாக பேசுகிறோம்னா, நீங்கள் காந்தி இறந்த பிறகு தந்தை பெரியாரிடம் கேட்குறாங்க, பார்ப்பனியத்தை இப்போ ரீசெண்டாக எதிர்க்க ஆரம்பித்த காந்தியவே போட்டு தள்ளிட்டாங்க, உங்களுக்கு ஆபத்து வராதான்னு கேட்டபோது தந்தை பெரியார் காந்தி தனக்கான எதிரி யாருங்கிறத அடையாளப்படுத்தலை, ஆனால் நான் 50 ஆண்டுகளாக நம்ம இனத்துக்கான ஒட்டுமொத்த எதிரி ஆரிய பார்ப்பனர் தான் அடையாளப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறத தந்தை பெரியார் பதிவு பண்ணுறார். இதிலிருந்து நீங்கள் மற்ற இதற்கு முன்னாடி பெரியாருக்கு முன்னாடி புத்தர் காலத்துக்கு பிறகு எத்தனையோ பார்ப்பனை எதிர்ப்பு அரசியல் இங்கே நடந்திருக்கு. ஆனால் அவங்க யாருமே பாப்பானை தள்ளி வச்சு நீ வேற நான் வேறங்கிற அரசியல் பேசலை.
பார்ப்பனை எதிர்ப்பு அரசியல் கூட வெறுமனே பாடல்கள் வாயிலாக, சித்தர்கள் பாடல் வாயிலாக இப்படி தான் இருந்துச்சே ஒழிய, சிஸ்டமேட்டிக்காக மக்களை அணிதிரட்டி அவ வேற நம்ம வேற அப்படிங்கிற அரசியலை பெரியார் தான் முன்னெடுத்தார். நீங்கள் அதுவும் நம்ம பிரிக்கல, ஏற்கனவே அவன் தான் பிரித்து வச்சிருந்தேன். நான் வேற, நீங்கள்லாம் தீண்டப்படாதவனுங்க, நீங்கள் 4ஆம் ஜாதின்னு அவன் பிரித்து வச்சிருந்தான். நீ என்னடா எங்களை பிரிக்கிறது, நாங்கள்லாம் ஒரு பக்கம் நின்று உன்னை நாங்கள் தனிமைப்படுத்தி வைக்கிறோம், உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோங்கிற அரசியலை தந்தை பெரியார் முன்னெடுத்தார். ஆக நாம் திராவிடர்னு சொல்வதன் மூலியமாக ஒன்றும் இல்லைங்க, இந்த ஆண்டு ஹரப்பா மொஹஞ்சதாரோவுடைய நூற்றாண்டு. இன்னைக்கு வரைக்கும் அவன் என்ன சொல்கிறான், ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம் ஆரியர்களுடையது அப்படிங்கிறத அவன் தொடர்ச்சியாக முயற்சி செய்கிறான். நீங்கள் அங்கே இருந்தது காளை கிடையாது குதிரைன்னு இன்னைக்கு வரைக்கும் எழுதிட்டு இருக்கான். அப்படின்னா இந்த துணைக்கண்டத்தின் மூத்த குடிகள் ஆரியர்கள், நாங்கள் தான் அறிவு குடிகள்னு இங்கே ஆரிய பார்ப்பனர்கள் சொல்லி கொண்டு இருக்கும்போது, இந்த துணைக்கண்டத்தினுடைய பூர்வ குடிகள் நம்ம தான் நம்ம எப்படி சொல்ல முடியும்? தமிழ் தான் இந்த உலகத்தின் மூத்த மொழின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி சொன்னால் கூட அதை ரிசீவ் பண்ணக்கூடிய என்னமா புரிஞ்சுக்குவான். எப்பா, இந்தியாவில் ஒரு 28-30 மாநிலங்கள் இருக்குது, அதில் ஒரு மாநில மக்களாக தமிழர்கள் யாரோ வாழ்கிறாங்களாம், அவங்க மொழி தான் சிறந்த மொழியாமான்னு சர்டிஃபிகேட்டு கூட கொடுப்பான். ஆனால் இந்த துணைக்கண்டமே என்னுடையது, இந்த துணைக்கண்டம் முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் நாங்கள் தான், அம்பேத்கர் அவருடைய கூற்றுப்படி இந்த துணைக்கண்டம் முழுவதும் தமிழ் மொழி தான் பேசப்பட்டுச்சுங்கிற அந்த அரசியலை எப்படி வெறுமனே தமிழர் பெருமை கொண்டு மட்டும் நாம் நிறுவ முடியும்? ஆக அதை தாண்டி பாப்பா வேற நம்ம வேறன்னு சொல்வதற்கான அடையாளமாகத்தான் பெரியார் திராவிடங்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். ஆக நம்ம திராவிடர்னு சொல்லிக்கொள்வது, நம்மவர்களை என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நம்மள தென்னிந்தியர்களுங்க, தென்னிந்தியர்களுக்கான பேர் திராவிடர்கள்னு சுரிக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் நம்ம திராவிடர் நம்மளை சொல்லிக் கொள்கிறோம்னா, நாங்கள் இந்தியர்கள் கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம். நாங்கள் இந்துக்கள் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அடையாளமாகத்தான் திராவிடங்கிற சொல்லை இங்கே நம்ம அரசியல் சொல்லாக பயன்படுத்துகிறோம். ஆக இவன் இதுதான் இந்தியா, இதுதான் ஏக இந்தியான ஒரு உருவகத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கான் பார்த்தீங்களா? அது எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய சொல்லாக இங்கே திராவிடங்கிற சொல் தான் இருக்கு. ஆக அப்படி இருக்கும்போது திட்டமிட்டு திராவிடங்கிற சொல்லை பயன்படுத்தக்கூடாது, அது தமிழருங்கிற சொல்லினுடைய பெருமையை அழிக்க வந்திருக்கு அப்படிங்கிறதே ஒரு பச்சையான அயோக்கியத்தனம். இதில் என்ன பெரிய கொடுமைனாங்க, இது வரைக்கும் ஏதாச்சும் ஒத்த பார்ப்பான். ஏங்க நாங்கள் பார்ப்பனர்கள்ங்க, எங்களை போய் ஆரியர்கள்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எந்த பாப்பானாச்சும் சொல்லியிருக்கானா? அவன் சொல்லியிருக்கணும் இல்லைங்க, என்னோட அடையாளம் பாப்பாங்கிறத என்னுடைய அடையாளம், எனக்கு எதுக்கு இப்போ ஆரியருங்கிற இன்னொரு அடையாளம்னு ஒரு பாப்பான் கேட்டிருக்கணும்ல இது வரைக்கும். மாறாக அவன் தன்னை நான் ஆரிய வழி வந்தவன் ஒவ்வொரு பாப்பானும் சொல்லிக்கிறான். ஆனால் இந்த தண்ட கருமாந்தரங்க நம்ம கூடயே உட்காந்துக்கிட்டு நீ திராவிடன்னு சொல்லாதன்னு நமக்கு பாடம் எடுக்கிறான். முதலையும் பாப்பாங்கிட்ட போய் உன்னை நீ ஆரியன்னு சொல்லிக்காதன்னு சொல்லணும்ல. அவன் தன்னை ஆரியன்னு சொல்லிக்குவானா? ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம் ஆரிய நாகரிகம் அவன் சொல்லிக்குவானா? அவன் வரலாற்று ரீதியாக அத்தனையும் ஆரியமயப்பட்டது, சமஸ்கிருதமயப்பட்டதுன்னு அவன் சொல்லிக்குவானா? அதற்கு எதிராக போர் செய்வதற்கு நம்ம திராவிடங்கிற சொல்லை எடுத்துகிட்டு போனால், நோ நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, திராவிடங்கிற சொல்லை வீட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்வது என்பது ஆரிய பாப்பானுகளுக்கு கழுவி விடுற வேலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக இப்படி திராவிடங்கிற சொல்லை நாம் ஏன் பயன்படுத்தணுங்கிறதுக்கு வரலாற்று ரீதியாக அறிவியல் ரீதியாக இவ்வளவு வலிமையான காரணங்கள் இருந்த போதும் நம்ம டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி தென்னிந்தியாவில் பல மொழிகள் பேசப்படுது, கன்னடம், மலையாளம், தெலுங்கு, குடகு போன்ற மொழிகள் பேசப்படுது. நம்ம தமிழிலிருந்து தான் அந்த மொழி வந்ததுன்னு நம்ம மட்டும் சொல்ல, திராவிடங்கிற சொல்ல எதிர்க்கக்கூடியவனும் இந்த பெருமை பேசிக்கிறான். அப்படின்னா தமிழிலிருந்து தான் இன்றைக்கு இந்த இனங்கள் உருவாயிருக்குன்னா இந்த குழுவுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. நாங்கள் அத்தனை பேருமே வரலாற்று ரீதியாக ஒரு தொடர்புடையவர்கள் ஒரு பொது பேர் வைக்கணும்லங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சிங்கம், புலி, சிறுத்தை, நீங்கள் அதை தாண்டி பூமா என்னென்னமோ இருக்குது பூனை குடும்பத்தில், அந்த எல்லா மிருகங்களையும் சேர்த்து அதற்கான பேர் என்பது ஃபெலிடே. ஃபெலிடேங்கிற ஒரு குடும்பத்தின் கீழ் இதை எல்லா பூனை வகையும் வருதுங்கிற ஒரு பொது பேரு கீழே எல்லாமே இருக்குது. நீங்கள் அதே போல தான் நீங்கள் மங்கோலியன்கிற ஒரு மரபினம், நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சீனர்கள், ஜப்பான்காரங்க, சவுத் கொரியா, நார்த் கொரியா, மலேசியா, இன்னும் சொல்லப்போனால் ஈஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டில் வாழக்கூடிய மக்களும் மங்கோலிய சாயலோடு தான் இருக்காங்க. ஆக ஒரு மரபினத்துக்கு கீழே இத்தனை தேசிய இனங்கள் இருக்குது.
அப்படின்னா இந்த மண்ணில் தமிழர்களாக வாழக்கூடிய நம்முடைய மரபினம் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஒரு 2 அடையாளங்கள் இருக்கும். மரபின அடையாளமும் இருக்கும், தேசிய அடையாளமும் இருக்கும். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் நீங்க ஒன்றும் இல்லைங்க, அமெரிக்கன்கிற இந்த அடையாளம் தான் என்னுடைய உயர்ந்த அடையாளம் அப்படின்னு அவன் ஒரு நாடாக ஒரு ஆதிக்கவாதியாக வாழ்ந்தாலும் அவன் சொன்னாலும் சொல்லாட்டியும் அங்கே இருக்கக்கூடிய வெள்ளையன் காக்கேசியன் தான். அவன் சொல்லான்னு சொல்லாட்டியும் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டியும் அங்கே இருக்கக்கூடிய கருப்பின மக்கள் கருப்பினத்தை சார்ந்தவங்க தான். ஆக அவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு அந்த அரசியல் தெரியுமா இல்லையாங்கிறத தாண்டி அறிவியல் ரீதியாக இவங்க ஒன்றும் இல்லைங்க, பூனை தன்னை பூனைன்னு ஏற்றுக்கலைங்க. ஏப்பா அந்த பூனையே தன்னை பூனைன்னு ஏற்றுக்கல, அந்த புலியே தன்னை புலின்னு ஏற்றுக்கல, அந்த புலியே நான் ஒன்றும் ஃபெலிடே ஃபேமிலி கிடையாது அப்படின்னு சொல்லிருச்சுப்பா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அதே போல தான் இங்கே கர்நாடகாக்காரன் சொல்கிறானா ஆந்திராக்காரன் சொல்கிறானாங்கிற இந்த வாதமும். நான் முன்னாடியே சொன்னது போல் திராவிடருங்கிற சொல் பார்ப்பனிய எதிர்ப்பு சொல்லாக இங்கே நாம் பயன்படுத்தும் போது பார்ப்பனிய எதிர்ப்பு யாருக்கு தேவைப்படுகிறதோ அவன் திராவிடங்கிற அடையாளத்தை ஏற்றுக்குவான். அதன்படி இங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாக்காரனுக்கோ மலையாளிக்கோ தெலுங்கனுக்கோ பார்ப்பன எதிர்ப்பு உணர்வே கிடையாது. பெரியார் காலத்திலேயே அந்த திராவிடருங்கிற ஓர்மையை ஒருங்கிணையிலனா அவனுக்கு பார்ப்பன எதிர்ப்பு சிந்தனையும் கிடையாது, சுயமரியாதையும் கிடையாதுங்கிறத பெரியாரே உறுதிப்படுத்துறார். ஆக யாருக்கு தேவையோ அவன் அந்த அடையாளத்தை பயன்படுத்துவான். ஒன்றும் இல்லைங்க, இன்னொன்று அவன் அந்த தன்னை திராவிடர்னு சொல்லிக்கல இல்லை, எனவே திராவிடருங்கிற சொல்ல டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க நீங்கள் சொல்கிறானுங்க பாருங்க. தமிழ்நாட்டிலேயேங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களிடம் ஒரு வாக்கெடுப்பு வைப்போம். ஏப்பா ஒன்று உன்னுடைய சாதி அடையாளத்தை நீ ஏற்றுக்கணும் அல்லது நீ தமிழன்னு வரணும், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுனா இங்கே இருக்கக்கூடிய 99% பேர் அவனுடைய சாதி அடையாளத்தை தான் ஏற்றுக்குவான். ஏப்பா இங்கே இருக்கக்கூடிய தமிழனே தான் தமிழன் கிடையாது, நான் கவுண்டரு செட்டியார் வன்னியர் தேவருங்கிற அடையாளத்தை ஏற்றுக்கிட்டான், எனவே தமிழருங்கிற கான்செப்டை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவன் ஏற்றுக்கிறானா இல்லையாங்கிறதல்ல விஷயம், வரலாற்று ரீதியாக அறிவியல் ரீதியாக அது உண்மையா பொய்யாங்கிறத மட்டும்தான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. ஆக அந்த அடிப்படையில் திராவிடங்கிற சொல் என்பதும் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இங்கே நமக்கான எதிரியாக பாப்பான் இல்லை, ஆரியர்கள் இல்லை, பிரெஞ்சுக்காரன் நம்மளோட எதிரின்னு வச்சுக்கோமே. டெல்லியில் பிரெஞ்சுக்கார ஆட்சி செய்யறான், அப்போது 100% நமக்கு திராவிடங்கிற அடையாளம் தேவைப்படாது. ஏன்னா திராவிடங்கிற அடையாளம் நான் வேற அவ வேறன்னு பிரித்து காமிப்பதற்குத்தான். ஆக பிரெஞ்சுக்கார உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எப்பா நான் திராவிடர் அப்படின்னு நம்ம சொல்ல போறது கிடையாது, நாம் தமிழருங்கிற அடையாளத்தோடு தான் இருக்க போறோம். ஆக இங்கே என்ன தேவைக்காக எதை பயன்படுத்துகிறோங்கிற இந்த எல்லா வரலாற்றையும் மறைத்து விட்டு ரொம்ப சிம்பிளா தமிழருங்கிற சொல் கேட்கறதுக்கு எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு, திராவிடருங்கிற இந்த சொல் இந்த தமிழ் சொல்ல அழிச்சிருச்சுப்பா அப்படிங்கிற இந்த ரொம்ப மொக்கையான ஒரு பாலபாடத்தை திருப்பி சொல்லி சொல்லி அதற்கு சரியான எதிர்வினை நம் தரப்பிலும் சரியாக கொடுக்கப்படாத காலத்தில் இந்த ரொம்ப மொக்கையான வாதம் ரொம்ப ஈஸியாக இளைஞரிடம் போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதா உண்மை. ஆக இனி இது வெறுமனே அரசியல் சொல்லுங்க, சித்தாந்த பேர் தான், நீங்கள் ஒன்றும் கோச்சுக்காதீங்க பாஸ் அப்படிங்கிற இப்படியான டிஃபென்ஸ் ஆடாமல் நீங்கள் ஆரிய பார்ப்பா வேறு நான் வேறுன்னு சொல்வதற்கு எனக்கு ஒரு சொல் தேவை. பெரியார் இதை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஒன்றும் இல்லை, திராவிடங்கிற சொல்ல நான் பிடிச்சி ஏற்றுக்கல, பாப்பா வேற நான் வேறன்னு பிரித்து காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சொல் தேவை. நாளைக்கே நீங்கள் அப்படி ஒரு சொல் கொடுங்க, நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு பெரியார் சொல்லி கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகள் ஆச்சு. இது வரைக்கும் எவனாச்சும் ஒருத்தன் திராவிடர் சொல் கொண்டு நீங்கள் பாப்பான எதிர்க்க வேண்டாம், தமிழருங்கிற சொல்லே பார்ப்பன எதிர்ப்பு சொல் தான். நீ ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு திராவிடங்கிற சொல்ல எதிர்க்கக்கூடிய எவனாச்சும் ஒருத்தன் உண்மையிலேயே அவன் ஒரு நேர்மையால நியாயஸ்தன் என்ன சொல்லணும்? உங்களுடைய தேவை என்ன மிஸ்டர் ஈவேரா? பார்ப்பனர்களை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு திராவிடங்கிற சொல் தேவைப்படுது, அவ்வளவுதானே. தமிழருங்கிற சொல் பார்ப்பனியத்தை எதிர்க்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் பாருங்க, தமிழருங்கிற வரையறைக்குள் ஆரிய பார்ப்பனர்கள் வரமாட்டாங்கன்னு நான் ஒரு விதி வச்சிருக்கேன்னு திராவிடங்கிற சொல்ல எதிர்க்கக்கூடியவனாச்சும் ஒருத்தன் சொல்லுவானா? இன்னைக்கு இத்தனை பேசக்கூடிய சீமான் பாப்பா தமிழன் கிடையாதுன்னு சொல்லுவானா? மாறாக தமிழ் சமூகத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய 6 பார்ப்பனர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் இந்த தேர்தல்னு பாப்பா தமிழ் என்ன அங்கீகரிக்கிறான். அப்படின்னா அப்பவே நம்ம செருப்பு கழட்டி அடிக்க வேண்டாம். ஏண்டா இதைத்தாண்டா நாங்களும் சொன்னோம், தமிழருங்கிற சொல்லுக்குள் தமிழருங்கிற அடையாளத்துக்குள் பாப்பா எளிமையா வந்துருவான், திராவிடங்கிற சொல்லுக்குள் பாப்பா வரமாட்டான்னு நம்ம சொல்லும்போது
நம்மளுடைய வாதத்தை அவன் எளிமையா முறியடிக்கலாம்ல. உங்களுக்கு என்ன தமிழருங்கிற சொல் கொண்டு பார்ப்பனர்களை தவிர்க்கணும், அவ்வளவுதானே. நான் எங்களுடைய தமிழருங்கிற வரையறைக்கு கீழ் தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் தமிழே பேசினாலும் அவர்கள் தமிழர்கள் கிடையாது. நாளையிலிருந்து நீங்க திராவிடங்கிற சொல்லை கைவிட்டு விட்டு தமிழருங்கிற சொல்லை ஏத்துக்கோங்கன்னா நாளைக்கே நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயார். ஆனா திராவிடங்கிற சொல் வேண்டான்னு சொல்லக்கூடிய எவனாச்சும் ஒருத்தன் பார்ப்பனர்கள் தமிழர்கள் கிடையாதுன்னு சொல்றதுக்கு தயாரா? இவனுக்கு பாப்பானும் தமிழனா இருக்கணுமா, பார்ப்பன எதிர்ப்பு சொல்லான திராவிடத்தையும் பயன்படுத்தக்கூடாதுன்னா இவனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்மளால் எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இப்படி தொடர்ச்சியாக பார்ப்பனர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் திராவிட எதிர்ப்பு அரசியலானது இந்த மண்ணில் பேசப்படுது. ஆக நாம் முன்னை விட வீரியமாக திராவிடங்கிற சொல்லை உயர்த்தி பிடிக்க வேண்டிய காலத்தின் தேவையில் நாம் இருக்கோம். நம்ம என்னன்னா நம்மளை திராவிடங்கிற சொல்லை நம்ம பயன்படுத்திட்டா நம்மளை தமிழர்களுக்கு எதிரானவர்கள் முத்திர குத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மாய பயமானது நம்மவர்களுக்கே இருக்கு. ஆக திராவிடங்கிற சொல்லானது எங்களுக்கு மரபணு ரீதியாக ஒரு எதிரியை அடையாளப்படுத்த வேண்டிய சரிப்பா திராவிடர், நம்ம திராவிடர் கிடையாது. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி சீனாவில் இருக்கக்கூடியவனுக்கு மங்கோலியன்கிற அடையாளமும் இருக்கு, சீனருங்கிற தேசிய அடையாளமும் இருக்கு. ஆக இந்த பூமி பந்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரபணு அடையாளம் இருக்கு. அப்படி தமிழ்நாட்டில் தமிழ் பேசிக்கொண்டு வாழக்கூடிய நம்முடைய மரபணத்துக்கு என்ன பேரு? தேசிய இனத்துக்கு தமிழினம்னு பேரு, மரபணத்துக்கு என்ன பேரு? உலகம் முழுவதும் ஒருத்தன் பிறந்தானா அவங்ககிட்ட மைக்க நீட்டு நீ காக்கேசியனா, கருப்பினத்தை சார்ந்தவனா, மங்கோலியனா, சீனோ டிபெட்டியனா அப்படின்னு இப்படி எதை கேட்டாலும் அவன் ஏதோ ஒரு பதிலை சொல்லித்தான் ஆகணும். அப்படி தமிழ்நாட்டில் பிறந்த நீ உன்னுடைய மரபினம்னு எதை நீ சொல்ற? திராவிடர் வேண்டாம், வேற என்ன அதுக்கு பேர் வச்சிருக்க? அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல துணைக்கண்டம் முழுவதும் நாகர்கள் பரவி வாழ்ந்தார்கள்னு தமிழர்களுக்கு நாகர்கள்ங்கிற பேரோடு அம்பேத்கர் நம்மை அடையாளப்படுத்தினார். நீ கடைசிக்கு திராவிடங்கிற சொல் கூட வேண்டாம்ப்பா, நாங்கள் நாகர்கள் தான் எங்களுடைய மரபினத்தின் அடையாளம் நீங்க சொல்வதற்கு யாராச்சும் தயாரா? பதிலன்னு ஒன்று சொல்லி தானங்க ஆகணும். உன்னுடைய மரபினத்தின் பேர் என்ன? எனக்கு மரபினமே வேண்டாங்க, எனக்கு பிடிக்காது, நான் தூய தமிழினம் மட்டும்தான், எனக்கு தேசிய அடையாளம் மட்டும் போதுங்கிறவன் அறிவியலுக்கு முரணான ஒரு முட்டா குரங்குன்னு தான் நாம் சொல்லணும். பொண்ணு இல்லைங்க, சீனா இருக்கு. நீங்க மொழிக்கு வருவோம். சீன மக்களினுடைய மொழி மேண்ட்ரின் மொழி. இங்கே எப்படி நம்மளுடைய மொழி தமிழ் மொழியோ சீனர்களுடைய மொழி மேண்ட்ரின் மொழி. அங்க இருக்கக்கூடிய சீனாக்காரன் என்னுடைய மொழி மேண்ட்ரின் மொழி, ஆனால் என்ன என்னுடைய மொழியினுடைய குடும்பமாக சீனோ டிபெட்டியன் குடும்பம்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஒரு சீனாக்காரன்னு சொன்னது கிடையாது. நீங்கள் சீனோ டிபெட்டியன்கிற ஒரு மொழி குடும்பத்துக்கு கீழே பல லாங்குவேஜஸ் வருது, அதில் மேண்ட்ரின்ங்கிறது ஒரு மொழி. நீங்கள் சினெட்டிக்குங்கிற ஒரு பிரான்ச்சுக்கு கீழே தான் சீன மொழியும் வருது. நீங்கள் எந்த சீனாக்காரனும் என்னுடைய மொழி அடையாளம் மேண்ட்ரின் மட்டும்தான், சீனோ டிபெட்டியனுக்கு கீழ் நான் கிடையாது, சினெட்டிக்குங்கிற பிரான்ச்சுக்கு கீழே நான் கிடையாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அறிவியல் தெரிஞ்ச யாரும் இந்த முட்டாள்தனமாக வளர மாட்டான். ஆனால் இவன் மட்டும் திராவிட மொழி குடும்பம்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறான். நீங்கள் இந்த பூமி பந்தில் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி பாப்பா மொழி வேற, நான் எங்களுடைய மொழி வேற, பார்ப்பனியத்தினுடைய மரபினம் வேற, என்னுடைய மரபினம் வேறன்னு அவன் வேற நான் வேறன்னு பிரித்து காமிப்பதற்கு எனக்கு ஒரு சொல் நிச்சயம் தேவை. சரி, இங்கே திராவிட மொழி குடும்பம்னு ஒரு சொல் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய அடையாளமாகவும் என்ன பார்க்கப்பட்டுச்சு? நாம் அத்தனை பேருமே சமஸ்கிருத மொழிக்கு கீழ் பிறந்தவர்கள். சமஸ்கிருதம் தான் இந்த துணைக்கண்டத்தினுடைய மொழி. தமிழ், இங்கே இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுமே சமஸ்கிருதத்திலிருந்து தான் பிறந்தது அப்படிங்கிறது தான் வரலாறாக பாப்பா சொல்லி வச்சிருந்தான். நீங்கள் கால்டுவெல் போன்றவர்கள் வந்த பிறகுதான் இவன் சொன்னது அத்தனையும் பச்சை பொய். இந்த துணைக்கண்டம் முழுவதும் ஒரு மொழி குடும்பம் கிடையாது. இந்த துணைக்கண்டத்திலும் 2 மொழி குடும்பங்கள் இருக்குங்க. ஒன்று இந்தோ ஆரியன் லாங்குவேஜ், இந்தோ ஆரியன் லாங்குவேஜுக்கு கீழே தான் சமஸ்கிருதம் வருது. இன்னொன்று திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழியாக தமிழ் மொழி இருக்கு. அப்படின்னா திராவிட மொழி குடும்பம்னு ஒரு அரசியல் நம்ம கையில் கிடைச்சனால தான் எப்பா ஏன் தமிழ் மொழி ஒன்று சமஸ்கிருதத்திலிருந்து பிறக்கலை. இவன் சொன்னது மாதிரி அவனுடைய மொழி வேற, என்னுடைய மொழி வேற, அவனுடைய துணை இல்லாமையே என்னால் இயங்க முடியுங்கிற இந்த அரசியல் உரிமையை நமக்கு திராவிட மொழி குடும்பங்கிற இந்த பேச்சு வழக்குகளுக்கு பிறகு, கால்டுவெல்லினுடைய ஆராய்ச்சிக்கு பிறகுதான் நமக்கு கிடைச்சது.
ஆகிய இது எல்லாமே பாப்பா வேற நம்ம வேறன்னு பிரிச்சு காமிக்குதுங்க. வேற ஒன்றும் கிடையாது. திராவிட மொழி குடும்பங்கிற அந்த அரசியல் ஆகட்டும், ஆரியர்கள் திராவிடர்கள்ங்கிற இந்த அரசியல் ஆகட்டும், இது அத்தனையுமே பாப்பா வேற நாங்க வேறன்னு பிரிச்சு காமிக்குது. பாப்பா வேற நாங்க வேறன்னு பிரிச்சு காமிப்பதன் மூலியமாக பாப்பா இங்க வந்தேரியா வந்தவன், நாங்க தான் இந்த துணைக்கண்டத்தினுடைய ஒரிஜினல் மக்கள், மூத்த குடிங்கிற இந்த அரசியலானது நிரூபணமாகுது. ஆக இப்படி ஒன்று நடந்துவிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் நீ உன்னுடைய மரபணு அரசியலை பேசாத, நீ மொழி அரசியலை பேசாத அப்படின்னு நீ மாறாக நீ தமிழ்னு சொல்லிக்கோ, ஒரு சிக்கலும் கிடையாது. தமிழ் மொழி மூத்த மொழின்னு கூட சொல்லிக்கோ, எங்களுக்கு சிக்கல் கிடையாது. ஆனால் மொழி குடும்பம்னு திராவிடங்கிற சொல்ல தூக்கிட்டு வராத, மரபினம்னு திராவிடங்கிற சொல்ல தூக்கிட்டு வராது. அதுதான் எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, பெரியார் பார்ப்பன எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்த போது அவர் செஞ்ச முதல் வேலை தன்னுடைய இயக்கத்துக்கு திராவிடர் கழகம்னு பேர் வைத்தது தான். பேர்லயே முடிச்சிட்டாரு. இது பாப்பானுக்கு கிடையாதுப்பா, பாப்பா இங்க உள்ள வரக்கூடாதுன்னு நீங்க ஹவுஸ்ஃபுல் போர்டு போடுற மாதிரி பெரியார் தன்னுடைய இயக்கத்துக்கே திராவிடர் கழகம்னு பேர் வச்சுட்டார். ஆக பெரியார் இப்படி இன்ச் பை இன்ச்சாக பாப்பா நம்மளை விழுங்கி விடக்கூடாதுன்னு திட்டமிட்டு மாஸ்டர் மைண்டோட இந்த இயக்கத்தை, இந்த சித்தாந்தத்தை கட்டமைச்சிருக்கார். ஆக ஒன்று பாப்பா உள்ள பூந்து செதைச்சிடக்கூடாதுங்கிறது ஒன்று. அதற்காகத்தான் பாப்பான உள்ளேயே வர முடியாத மாதிரி இயக்கத்துக்கான பெயராகவே பார்ப்பன எதிர்ப்பு பேரை வச்சார். நீங்க புரட்சி கழகம், நீங்க சமத்துவ கழகம், சமூக நீதி கழகம்னு இப்படி எதோ பேரை வச்சிருக்கலாம். ஆனால் அது எல்லா பேருக்குள்ளேயும் பாப்பா வருவான். பாப்பா வந்தான்னா பெரியார் தோன்றியதற்கே அர்த்தம் இல்லாமல் போயிருக்கும். நீங்க பெரியார் தன்னுடைய இயக்கத்துக்கு திராவிடர் கழகம்னு பேர் வைக்காட்டியோ, அல்லது இயக்கத்தினுடைய முதல் விதியாக பார்ப்பனர் உறுப்பினராக சேர முடியாதுங்கிற விதியை வைக்காம இருந்திருந்தாலோ, இந்நேரத்துக்கு இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கத்துக்கு பாப்பா தலைவனா வந்து உட்கார்ந்துருப்பான். ஆக அதற்கு வாய்ப்பு கொடுக்காம பெரியார் ரொம்ப தெளிவாக எதிரி பாப்பான். ஆக அவன் திட்டமிட்டு இத்தனை ஆயிரம் ஆண்டு காலமாக ரெண்டு வகையில நம்மளை அழிச்சிருக்கான். ஒன்று, அவனுக்கு எதிரானவர்களை வஞ்சகமாக அழிப்பான், அல்லது நேரடியாக காலி பண்ணிடுவான், அல்லது அவன் விழுங்கிடுவான். ஆக இப்படி தனக்கு எதிரான பௌத்தத்தை பாப்பான் இப்படிதான் காலி பண்ணான். தனக்கு எதிரான ஒவ்வொரு மன்னராட்சியும் பாப்பான் காலி பண்ணியிருக்கான். ஆக பாப்பா லேசுப்பட்டவன் கிடையாதுன்னு புரிந்து கொண்ட தந்தை பெரியார், பாப்பா வேற நாங்க நம்ம எல்லாம் ஒண்ணுங்க, நீங்க திருந்திருங்க பாஸ், நாளையிலிருந்து நம்ம ஒருதாய் மக்களாக வாழ்ந்துடலான்னு சிம்பிளா பெரியார் சொல்லியிருந்தா இந்நேரம் பாப்பா நம்மளை காலி பண்ணியிருப்பான். இவன் திருந்துவதற்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தான் அவனை தள்ளி வச்சு அவன் வேற நம்ம வேறன்னு பெரியாரானவர் வித்தியாசப்படுத்தினார். ஆக இனியும் தொடர்ச்சியாக பெரியாருக்கு எதிரான, திராவிடத்துக்கு எதிரான இது போன்ற எல்லா அரசியலையும் நாம் பாதுகாக்கணும்னா அதற்கு நாம் முதல்ல செய்ய வேண்டியது திராவிடங்கிற சொல்லை இனியும் வலிமையாக, இனியும் ஒருத்த குரலில் நாம் சொல்ல வேண்டிய தேவை இங்கே இருக்கு. நாளைக்கே பாப்பான ஆரியம் கிடையாது, நான் பாப்பான் கிடையாதுன்னு என்னைக்கு அவன் சொல்றானோ, இனி எல்லாத்தையும் தாண்டிங்க சமஸ்கிருதம் தமிழுக்கும் கீழே தான் எந்த பாப்பான்னு சொல்ல மாட்டான். இந்த துணைக்கண்டத்தில் திராவிடர்கள் தான் மூத்த குடிகள் எந்த பாப்பான்னு சொல்ல மாட்டான். இந்த துணைக்கண்டத்தினுடைய உயர்ந்தபட்ச நாகரிகமான ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம் திராவிடர்களுடையது, தமிழர்களுடையதுன்னு எந்த பாப்பான்னு சொல்ல மாட்டான். மாறாக அது என்னுடையதுன்னு அவன் கிளைம் பண்றான். என்னைக்கு அவன் இது எல்லாமே என்னுடையதுன்னு கிளைம் பண்றதை நிறுத்துறானோ அன்னைக்கு நாமும் திராவிடங்கிற சொல்லை மறுபரிசீலனை செய்யலாம். ஆனால் 100% அவன் செய்ய மாட்டான். அவங்ககிட்ட எந்த கோரிக்கையும் இது வரைக்கும் வைக்கப்படல. பாஸ் நம்மளாம் தமிழர்கள் தானே பாஸ், நம்மளாம் இந்தியர்கள் தானே, என்ன உங்களுக்கு மட்டும் தனியாக ஆரியருங்கிற அடையாளம், என்ன உங்களுக்கு மட்டும் தனியாக பார்ப்பனர்கள் அடையாளம்னு பாப்பாங்கிட்ட ஒருத்தனும் கோரிக்கை வைக்கல. மாறாக பார்ப்பன எதிர்ப்பு ஆயுதத்தை நீங்க கீழே போட்டுருங்க அப்படின்னு நம்மை நிறுத்து போக வைத்து பார்ப்பனர்களிடம் இந்த இனத்தை அடமான வைக்கலாங்கிறக்காகத்தான் இந்த இனத்துறவு கும்பல் காத்துட்டு இருக்கு. ஆக அவர்களை நம்ம டிஃபென்ஸ் மோட்லலாம் ஆடக்கூடாது, அட்டாக்கிங் மோடில் புல்டோசர் மாதிரி ஏறி போனாதான் நாம் நம்முடைய இயக்கத்தை, இந்த சித்தாந்தத்தை காப்பாற்ற முடியும். ஏன்னா முன்கூட்டியே சொன்னது மாதிரி பாப்பான் காத்திருந்து கழுத்தறுப்பான். நீங்க அதன் அடிப்படையில் தான் பௌத்தத்தை 400 ஆண்டுகள் காத்திருந்து நாகார்ஜுன்கிற ஆரிய பாப்பா பௌத்தத்துக்குள்ள போய் பௌத்த மதத்தை மகாயானம் ஹீனயானம்னு சிதைத்து அவனுடைய பார்ப்பனமயப்பட்ட பௌத்தத்திற்கு மகாயானம்னு பேர் வச்சு உண்மையான பௌத்தத்தை ஹீனயானம் ஒன்றில் நம்ம ஈனப்பையன்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அது என்னன்னா ஹீன மதத்தை ஏற்றுக்கொண்டவனைத்தான் ஈனப்பையன் சொல்லி ஈனப்பையங்கிற வார்த்தையே வந்துச்சு. இந்த வரலாறுலாம் தெரிஞ்ச பிறகு நமக்கு ஃப்ளோவில் ஈனப்பையன்டா அப்படின்னு திட்டுறதெல்லாம் வரும் பார்த்தீங்களா. இதற்காகவே ஈனப்பையங்கிற வார்த்தையெல்லாம் நான் பேசுறது நிறுத்திய பல ஆண்டுகளாச்சு. சரி, விஷயத்துக்கு வராக இப்படி
பாப்பான் திட்டமிட்டு நம்மை அழிப்பான். அப்படின்னா புத்தருக்கு பிறகு 2000 ஆண்டுகள் கழித்து நமக்கு இந்த சித்தாந்தத்தை பெரியார் கொடுத்திருக்கார், இந்த கட்டமைப்பை கொடுத்திருக்கார். இதை இன்னும் பல பல நூற்றாண்டுகளுக்கு கடத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஆக எந்த விலை கொடுத்தேனும் இந்த கட்டமைப்பை, இந்த சித்தாந்தத்தை பாதுகாக்கணும்னா முதல்ல நம்ம ஃபோர்ஸா இருக்கணும். நம்ம சாந்தவாதிகளாக, நம்ம வெறுமனே வகுப்பெடுக்கக்கூடியவர்களாக சாஃப்ட் டோனுக்கு போனீங்கன்னா வலதுசாரிகள் நம்மளை காலி பண்ணிடுவானுங்கிறதா உண்மை. நீங்க வலதுசாரிகள் தன்னுடைய சித்தாந்தத்தை ஜெயிக்க வைப்பதற்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள எந்த எல்லைக்கும் போவான். ஆக அப்படியான சூழல்ல நாமும் வீரியமிக்கவர்களாக ஃபோர்ஸா இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது காலத்தின் தேவை. இறுதியாக நீங்க இப்போது நடக்கக்கூடிய இந்த திராவிட எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்புல அதிகமாக ஈழத்தமிழர்கள் இந்த சீமான் போன்ற ஆட்களோடு இணைந்து பயணிக்கிறாங்க. ஆக அவர்களுக்கு நாம் சொல்லிக்கொள்வது என்னன்னா, வெறுமனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாப்பான் எதிரி கிடையாது, உங்களுடைய ஈழ விடுதலையும் சிதைச்சது பாப்பான் தான். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, காங்கிரஸ் தலைமையிலான சோனியா ஆட்சி எங்களுக்கு எதிராக இருந்துருச்சுங்கன்னு நினைக்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கான அரசியல் அறிவு, திராவிடத்தையும் பெரியாரையும் எதிர்க்கக்கூடியவங்களுக்கு. ஆனால் இந்திரா காந்தி மரணிக்கிறார் 1985. அதன் பிறகு ராஜீவ்காந்தி வந்த பிறகு அந்த அதிகாரி பார்த்தசாரதிங்கிற ஒரு அதிகாரி, அவர் ஆண்டன் பாலசிங்கத்திடம் போய் சொன்ன முதல் தகவல், இந்திரா காந்தி இருந்தவரை உங்களுக்கு சாதகமான சூழல் இங்கே நிலவியது, ஆனால் இப்போ ராஜீவ்காந்தியை சுற்றி பார்ப்பன அதிகார கழுகுகள் வட்டமடிக்கின்றன, இனிமேல் மென்மையான போக்கு உங்கள் மீது கடைபிடிக்கப்படாது, நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு பார்த்தசாரதிங்கிற ஒரு உளவுத்துறை அதிகாரி ஆண்டன் பாலசிங்கத்தை எச்சரிக்கிறார். நீங்க அதன்படிதான் 1987 ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தமானது உருவாக்கப்படுது. நீங்க ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம் பேர்ல ராஜீவ் ஜெயவர்தனன் இருக்கனால ராஜீவ் காந்தியும் ஜெயவர்தனை உருவாக்குனது நம்ம புரிஞ்சுக்க கூடாது. அதை உருவாக்குனது ஜேஎன் தீட்சித்துங்கிற ஒரு பாப்பான், எம்கே நாராயண்கிற ஒரு பாப்பான், ரெண்டு பாப்பானுங்க சேர்ந்துதான் ராஜீவ் ஜெயவர்தன ஒப்பந்தத்தையே இங்க உருவாக்குறானுங்க. காரணம், தமிழர்கள் தனிநாடு கோரிக்கை போய்விடக்கூடாது, மாறாக ஒரு மாநில சுயாட்சி, இந்த உரிமையோடு தமிழர்கள் அடங்கிவிட வேண்டும்ங்கிறதுக்காக தான் ராஜீவ் ஜெயவர்தன ஒப்பந்தமே இந்த மண்ணில் கொண்டு வரப்பட்டுச்சு. அதன்படி ராஜீவ் ஜெயவர்தன ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக இந்திய அமைதிப்படை ஈழத்துக்கு போகுது. ஈழத்துக்கு போன பிறகு இந்திய அமைதிப்படையானது திட்டமிட்டு அங்க இருக்கக்கூடிய போட்டி குழுக்களிடம் ஆயுதங்களை கொடுத்து புலிகளை அழித்தொழிக்கிற வேலையில் ஈடுபட்டாங்க. ஆக அதன் பிறகு புலிகள் அந்த போட்டி குழுக்களையும் அழித்தொழிச்சாங்க. நீங்க இந்திய அமைதிப்படைக்கு எதிராக மிகப்பெரிய போர் செஞ்சாங்கிறது வரலாறு. இதுல என்ன நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குன்னா, 1990 பிப்ரவரி மார்ச் மாதம் இந்திய அமைதிப்படையானது திரும்பி இந்தியாவுக்கு வருது. ஈழத்திலிருந்து காலி செஞ்சுட்டு 2-3 வருஷம் போராடி ஒன்றும் பண்ண முடியலையேன்னு காலி செஞ்சுட்டு வர்றாங்க. வரும்போது ஹர்ஷவர்தனங்கிற ஒரு கப்பல், அந்த கப்பல்ல இபிஆர்எல்எஃப் சேர்ந்த 737 பேர்த்தை இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் ஈழத்திலிருந்து தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவ கூட்டிட்டு வர்றாங்க. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் இவர்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டுக்குள் ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்கி எங்க ஆட்சியை கலைப்பதற்காக இந்திய உளவுத்துறையான பார்ப்பன அதிகாரிகள் இந்த வேலையை செய்யறாங்கன்னு ஒரு குற்றம் சாட்டுறார். ஆக இவங்க வந்தது 8/3/1990 ஹர்ஷவர்தனங்கிற கப்பல்ல. அடுத்த 2 நாள் கழிச்சு 10/3/1990 சுல்தான்கிற கப்பல்ல இஎன்டிஎல்எஃப், நமக்கு இபிஆர்எல்எஃப், பிளாட்டு, டெலோ, ஈரோஸ் இதெல்லாம் தெரியும். இஎன்டிஎல்எஃப் நாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். நீங்க பரதன் ராஜன்கிற ஒரு நபரை வைத்து முழுக்க முழுக்க இந்திய உளவுத்துறையாலேயே உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இஎன்பிஆர்எல்எஃப். நீங்க இஎன்பிஆர்எல்எஃப் இதை மன்னிக்கணும், இஎன்டிஎல்எஃப். இபிஆர்எல்எஃப் ஒரு காலத்தில் போராளிகளால் உருவாக்கப்பட்டு பின்னாளில் உளவுத்துறையினுடைய வலையில் வீழ்றாங்க. ஆனா இஎன்டிஎல்எஃப்ங்கிற இந்த அமைப்பு உளவுத்துறையாலேயே உருவாக்கப்பட்டது. ஆக இந்த அமைப்பின் கீழ் 1387 பேர் சுல்தான்கிற கப்பல்ல தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவ வைப்பதற்காக கூட்டிட்டு வர்றாங்க. ஆக தமிழ்நாட்டினுடைய கியூ பிரான்ச் அலர்ட் ஆகி இந்த 2 கப்பலையும் தமிழ்நாட்டுக்குள்ள விடல. உடனே இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் இபிஆர்எல்எஃப் வாயிலாக வந்த அந்த 700 சில்லற பேர்த்தை விசாகப்பட்டினத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இஎன்டிஎல்எஃப்ங்கிற பேர்ல வந்த 1300 சொச்சம் பேர்த்த பீகாருக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க இந்திய உளவுத்துறை.
இதையெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கலைஞர் அவர்கள் இதை பதிவு பண்ணியிருக்கார். இன்னும் சட்டமன்ற குறிப்பில் இருக்கு. அதிகாரிகள் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்க வேண்டும்ங்கிறதுக்காக இப்படியான குழுக்களை தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவ கூட்டிட்டு வந்தாங்க. நாங்க தடுத்தோம். ஆனா எங்கள் கண்ணலையும் மண்ணை தூவிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. இதற்கு காரணம் அதிகாரிகள் தான் அப்படின்னு கலைஞர்கள் வெளிப்படையான குற்றச்சாட்டை வைக்கிறார். அதிகாரிகள், ஐபி அதிகாரிகள்னா பார்ப்பனர்கள் நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு இருந்த அத்தனை அதிகாரிகளுமே பாப்பானுங்க தான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்படி ஈழம் சார்ந்து தமிழ்நாட்டுக்கும் ஈழத்துக்கும் இருந்த உறவு சார்ந்து இருந்த எல்லா விடயங்களிலுமே பார்ப்பனர்கள் தான் நமக்கு எதிராக இருந்திருக்காங்க. நீங்க ஒண்ணு இல்லை, இன்னைக்கு இந்துராம் அவர்கள் திமுக ஆதரவாளர்லாம் இருக்கார், அதனால ஒரு சாஃப்ட் முகத்தோடு இருக்கார். ஆனா இந்த இந்துராம் உட்பட அத்தனை பாப்பானுகளுமே ஈழ விடுதலை எதிர்த்தவனுங்க. இந்த வரலாற்றை நாம் மறந்து விடக்கூடாது. அது ஏன் பாப்பானுக்கு ஈழ விடுதலைனா கசக்குது? மற்ற எல்லா முற்போக்கும் பேசுவான். பெரியார் பேசின தமிழ்நாடு தமிழருக்கு அவன் எதிர்ப்பான், ஈழ விடுதலை எதிர்ப்பான். ஏன்னா அவன் நாடற்றவன். ஒருத்தனுக்கு நாடு கிடைச்சிருச்சுன்னா எல்லாரும் தன்னுடைய நாட்டை பிரிச்சுக்கிட்டா அவனுக்கு எங்க போவான்? அவனுக்கு நிலப்பரப்பே கிடையாது பாப்பானுக்கு. ஆக அதை பாப்பான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டான். தோழர் அவர்கள் சொன்னது போல லல்லு பிரசாத் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பார்ப்பனியம் என்ன வேலை செஞ்சதுங்கிறத சொன்னபோது தான் நான் அந்த இபிஆர்எல்எஃப், இஎன்டிஎல்எஃப் எல்லாம் உளவுத்துறை ஆட்கள் மூலியமாக தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவினாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதன் தொடர்ச்சியாக நீங்கள் ராஜீவுக்கு பிறகு விபி சிங் ஆட்சிக்கு வரார். அந்த காலகட்டத்தில் தான் இந்திய அமைதிப்படையானது திரும்ப பெறப்படுது. அதன் பிறகு சந்திரசேகர் ஆட்சி நடக்குது. சந்திரசேகர் ஆட்சி காலத்தில் தான் திமுகவினுடைய ஆட்சி கவிழ்க்கப்படுது. அப்போது ஜெயின் கமிஷன் முன்னாடி விபி சிங் தோன்றி சாட்சியம் அளிக்கிறார். அப்போது இன்னைக்கு திமுக ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கு. இதற்கு உங்கள் ஆட்சி காலகட்டத்திலேயே திமுகவும் புலிகளும் தொடர்பில் இருந்தாங்கன்னு உங்களுடைய ஆட்சி காலத்தில் அஃபிஷியலாக டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்களே, இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு ஒரு முன்னாள் பிரதமரான விபி சிங் கிட்ட கேட்குறாங்க. அதற்கு விபி சிங், என்னுடைய ஆட்சி காலத்தில் திமுகவும் விடுதலை புலிகளும் தொடர்பில் இருக்காங்க, எனவே திமுக ஆட்சியை கலைக்கணும்னு இந்த அதிகாரிகள் தயார் செய்த ஃபைலை பற்றி எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறார். அப்படின்னா ஒரு பிரதமர் அவர் ஆட்சி காலத்தில் அந்த பிரதமருக்கே தெரியாமல் எம்கே நாராயணங்கிற ஒரு ஆரிய பாப்பான் திமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஃபைலெல்லாம் ரெடி பண்ணி அதற்கான எல்லா அஃபிஷியல் ஒர்க்கையும் செஞ்சு முடிச்சாச்சு. ஆனால் இப்படியான வேலை நடக்குதுன்ட்டு அன்றைய காலகட்டத்தில் இந்த நாட்டை ஆண்ட விபி சிங்குங்கிற பிரதமருக்கே தெரியாது. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நீங்கள் பிரதமரை விட ஜனாதிபதியை விட பார்ப்பனர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்த இடத்தில் இந்த நாட்டில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இதை நான் பதிவு பண்ணுறேன். ஆக இப்படி தான் ஆரிய பார்ப்பனர்கள் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தன் கையில் வச்சுட்டு தனக்கு எதிரான ஆட்சிகளை கவிழ்ப்பது, தனக்கு எதிரான தேசிய இனங்களை ஒடுக்குவதுங்கிற இப்படி எல்லா வேலைகளிலும் ஈடுபடுவது ஆரிய பார்ப்பனர்கள் தானே ஒழிய திராவிட எதிர்ப்பு அரசியல் பேசக்கூடியவங்க எதிரியா சொல்றாங்க பார்த்தீங்களா, எந்த கன்னட தேசிய இனத்துக்காரனும் இந்த வேலையை செய்வது கிடையாது. எந்த மலையாளம் பேசக்கூடிய பாப்பானும் உயர் சாதிகளும் இந்த வேலையை செய்யலாம். நான் சொல்றது தேசிய இனமாக மரபு இனமாக ஒரு இனமே இந்த வேலையை செய்வது கிடையாது. அப்படி பார்த்தா ஒட்டுமொத்த துணைக்கண்டத்திலும் இதையே 3000 ஆண்டு காலமாக தன்னுடைய தொழிலாக ஆரிய பார்ப்பனர்கள் தான் வச்சிருக்காங்க. தோழர் மகிழன் அவர்கள் சொன்னது போல சிவாஜி மன்னராட்சி காலத்தில் எப்படி சிவாஜி ஆட்சியை கவிழ்த்தாங்க, இப்படி காலகாலம் கலம்பரர் ஆட்சி, இப்படி இத்தனை ஆட்சிகளை கவிழ்த்தது போல லல்லு பிரசாத்தையும் காலி பண்ணது ஆரிய பார்ப்பனியம் தான், திமுக ஆட்சியை கவிழ்த்ததும் ஆரிய பார்ப்பனியம் தான், ஈழ விடுதலையை காலி செய்ததும் ஆரிய பார்ப்பனர்கள் தான். இப்படி இந்த மண்ணினுடைய எல்லா தீங்கையும் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகளுக்கு செய்தவர்களாக ஆரிய பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் கிடையாதுங்க. பாப்பா எப்பேற்பட்டவங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, நீங்கள் பிளாட் அமைப்பை சேர்ந்த உமா மகேஸ்வரன். உமா மகேஸ்வரனிடம் உளவுத்துறை அதிகாரிகள் தொடர்பு கொண்டு
நீங்க எங்களுக்காக சில வேலைகள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு நிறைய ஆயுதங்கள் தர்றோம், அந்த ஆயுதங்களை வச்சு நீங்க புலிகளை அழிச்சிட்டு நீங்க ஒற்றைத்தலைமையா வந்துடலாம் அப்படின்னு மூலச்சலவை செய்து மாலத்தீவுக்கு எதிராக பிளாட் அமைப்பை திருப்பி விடுறாங்க. ஏன்னா அன்னைக்கு மாலத்தீவு அதிபராக இருந்த அப்துல் ஹகிங்கிறவர் பாகிஸ்தான் சார்புடையவர். ஆக அவரை தன்வழிக்கு கொண்டு வரணும்ட்டு பிளாட் உமா மகேஸ்வரன் அவர்கள் தலைமையில் ஒரு 400-500 போராளிகளை மாலத்தீவுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. போன போராளிகளுக்கு என்னன்னா கரையை தாண்டினா மாலத்தீவு அதிபரனுடைய மாளிகை. ரொம்ப நெருங்க மழை அதிகமாயிடுச்சு. எனவே நிலை தடுமாறி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க அதிபர் மாளிகையெல்லாம் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா அதிபரை காணோம். அதிபர் வேற இடத்துக்கு போயிட்டார். அந்த அதிபர் நீங்க சர்வதேச வானொலியில பேசுறாரு, இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கு, என்னை காப்பாத்துங்கன்னு சொன்ன உடனே எந்த பாப்பான் பிளாட் உமா மகேஸ்வரன் அனுப்பிச்சு வச்சானோ அதே பாப்பான் பிளாட் உமா மகேஸ்வரன் தலைமையிலான போராளிகளை கைது செய்ய இந்திய ராணுவத்தை அனுப்பிச்சான். அவன் மாட்டிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே பாப்பான் தான் யாரை அனுப்பிச்சானோ அவனையே பலி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சான். இப்படிதான் பார்ப்பனியமானது இயங்கும். நம்ம ஏதோ பார்ப்பனர்கள்லாம் இங்க மயிலாப்பூர்ல சுண்டல் சாப்பிட்டு இருக்கிறவரு, மந்தவெளியில பொங்கல் சாப்பிட்றவர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க இந்த துணைக்கண்டம் முழுவதுமே இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு எதிராக அத்தனை கேடுகளை செஞ்சவன் ஆரிய பாப்பான். அதே போலதான் ஈழ விடுதலையும் பாப்பா திட்டமிட்டு அழிச்சான். நீங்க நான் எம்.கே. நாராயணன் சொன்ன பாத்தீங்களா, ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தத்தை உருவாக்கினார். அதே எம்.கே. நாராயணன் தான் மீண்டும் பொறுப்புக்கு வந்து 2007 காலகட்டத்திலிருந்து 2009 வரை இந்தியாவை புலிகளை அழிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக மாற்றினதும் அதே பார்ப்பன அதிகாரிகள் தான். நீங்க இப்ப நீட் போன்ற திட்டங்கள் வருது, அதே போல எண்ணற்ற திட்டங்கள் வருது. இது ஏதோ நம்ம அமைச்சர்கள் உருவாக்குறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அத்தனையும் பியூரோக்ரசின்னு சொல்லப்படக்கூடிய அதிகார மட்டம் உருவாக்குது. அப்படியான அதிகார மட்டமாக இந்த துணைக்கண்டத்தை ஏதோ 30-40 வருஷமா இல்ல 3000 ஆண்டு காலமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது ஆரிய பார்ப்பனர்கள். இப்படிதான் நம்ம முழுமையா பார்க்கணுமே ஒழிய, பார்ப்பனர்கள் நல்லா தமிழ் பேசுறாங்க, தன்னை தமிழர்னு ஒத்துக்கிட்டாங்க, அதனால பார்ப்பனர்கள் நம்முடைய இனத்தினுடைய அங்கம். ஆனா பெரியாரினுடைய பூர்வீகம் என்னன்னு தேடி போனா அது கன்னடமா வருதுங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. தமிழ் மொழி பேசிட்டு இருந்த மக்களை வெவ்வேறு மொழி பேசக்கூடிய மக்களாக சிதைச்ச ஆரிய பாப்பா இன்னைக்கு தமிழனா, அந்த சிதைவுல பலியானவனுக்கு இன்னைக்கு நமக்கு எதிரி அப்படின்னு திட்டமிட்டு ஆரிய பாப்பான் காட்டுறான் நமக்கு. ஏன்னா வடநாட்டில் பார்ப்பனர்கள் எதிரி கிடையாது, எதிரி இஸ்லாமியர்கள் தாங்கிற அந்த பரப்புரையில் பார்ப்பனியம் வெற்றி அடைஞ்சிச்சு. ஆனா தமிழ்நாட்டில் இஸ்லாமிய எதிர்ப்பு எடுபடல. அதற்கு மிக முக்கிய காரணம் இங்க இஸ்லாமிய படையெடுப்பு பெருசா நடக்கல. ஆக இங்கே செயற்கையாக ஒரு எதிரியை உருவாக்குனாதான் திராவிட இயக்கத்தால் பெரியாரால் எதிரிப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள பார்ப்பனர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் திட்டமிட்டு இங்க கன்னட மொழி பேசக்கூடியவன் எதிரி, தெலுங்கு மொழி பேசக்கூடியவன் எதிரி அப்படின்னு இந்த அரசியலை அவனுக்கு கையில் எடுத்துட்டு இருப்பதும், எப்படி இவனுக்கு திராவிட எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு, இந்த எல்லா எதிர்ப்பும் பாப்பானுகளுக்காக பேசுறானுங்களோ அதே மாதிரி இந்த எதிர்ப்பும் பாப்பானுகளை காப்பாற்றுறதுக்காக தான் இங்க பேசுறானுங்க. ஆக இது எல்லாத்துக்குமான தீர்வு 3000 ஆண்டு காலமாக பார்ப்பனியத்தால் நம் இனம் எப்படி ஒடுக்கப்பட்டிருக்கு, எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்குங்கிற இந்த அரசியலை தொடர்ச்சியாக நாம் மக்களிடையே பேசிக்கொண்டே இருப்பது தான் இதற்கான ஒற்றை தீர்வு. நீங்க அதற்கான பரப்புரைகளை இன்றைய காலத்திற்கு ஏற்ப நவீனத்துவப்படுத்தி இன்றைய தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக நீங்க இந்த கருத்தரங்கு நம்ம சிம்பிளா முடிச்சிட்டோம். அடுத்தடுத்த கருத்தரங்குகளில் எப்படி தமிழ் மொழியை பார்ப்பனர்கள் சிதைச்சாங்க அப்படிங்கிற கேட்டகரி கீழேயே ஒரு அரை நாள் நம்ம பேசணும். எப்படி இங்க இருக்கக்கூடிய ஊர் பேர்கள்ல நம்ம பேர்கள்ல அத்தனை பேர்களும் சமஸ்கிருதமயமா பாப்பா மாத்தினாங்கிறத பத்தியே டீட்டெயில்டா பேசணும். எப்படி இங்க இருக்கக்கூடிய மன்னராட்சிகளை பார்ப்பனியம் வீழ்த்துச்சுங்கிற வரலாற்றை தனித்தனியா பேசணும். ஆக இப்படி பார்ப்பனை எதிர்ப்பை நாம பின்பாயிண்ட் பண்ணி இனியும் வேகமாக பேசுவதுதான் இந்த மண்ணினுடைய மக்களை உரிமையோடும் மானத்தோடும் வாழ வைப்பதற்கான ஒற்றை வழி அப்படிங்கிறத நான் தீர்க்கமாக நம்புறேன்.